இன்றைக்கி நான் கொரியன் நூடுல்ஸ் வச்சு கொரியன் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. எப்படின்னு சொல்கிறேன், வீடியோ சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக கொரியன் நூடுல்ஸ் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நான் மாஸ்டர் செஃப்போட கொரியன் மசாலா ஃப்ளேவர் அண்ட் சீஸ் ஃப்ளேவர் வந்து வாங்கியிருந்தேன். ரெண்டில் எந்த ஃப்ளேவர் பண்ணலாங்கிற கன்ஃபியூஷன் நான் வந்து மசாலா ஃப்ளேவரை சூஸ் பண்ணி பேக்கெட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். 2 பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஒன்று கொரியன் சீசனிங் மசாலா அண்ட் சில்லி ஆயில் கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அந்த நூடுல்ஸ் மட்டும் தனியாக வந்து கொதிக்க விட்டுட்டேன். இப்போ ஒரு பவுலில் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், கேப்சிகம், 5 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, சில்லி ஆயில், கொரியன் சீசனிங் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, நூடுல்ஸ் இருந்தால் தண்ணி கொஞ்சம் இது கூட சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா மசாலாவெல்லாம் கலந்து விட்டுட்டு நூடுல்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சிருந்த ஸ்ப்ரிங் ஆனியன், மாஸ்டர் செஃப்போட சில்லி ஆயில் வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான கொரியன் மசாலா நூடுல்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாஸ்டர் செஃப் கொரியன் நூடுல்ஸ் நான் எதிர்பார்த்தோடய சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.